ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Orange65 சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி 5 டேக்அவேஸ் இன்றைக்கி தான் டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கப்பல் விடுறாங்க. அது என்றைக்கு நான் சொல்கிறேன். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் வந்து ஏலத்துக்கு வருது. ஸோ அது என்னென்னு டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் வந்து யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அற்புத நிகழ்வுகள் வருது. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து தேனி மாவட்டத்தை பற்றி அவங்க சுற்றுலாத்தலம் ஒன்று இருக்குது, அருவிகள். அதை பற்றி ஒன்று இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அப்புறம் வந்து காஷ்மீர் வந்து ஒரு உலக வேர்ல்டில் ஹையஸ்ட் பிரிட்ஜ் கட்டுறாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் தெரிவிக்கிறேன். வாங்க வியூவர்ஸ், நம்ம நியூஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கப்பல் போகுது. அது எங்கேருந்து போகுது? காரைக்கால்லேருந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் உள்ள யாழ்ப்பாணம் உள்ள காங்கேசன் துறைக்கு வந்து கப்பல் விட்டுருக்காங்க. காரைக்கால் டு காங்கேசன்துறைக்கு இன் ஸ்ரீலங்கா. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜ் எடுத்துன்னு போகலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜேர்னி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 29th, நெக்ஸ்ட் மந்த் April 29th இதுக்கான கப்பல் வந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் யாராச்சும் முன்னாடியே பிளான் இருந்தாலோ இல்லை சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறனால பிளான் பண்ணுறவங்க பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகன ஏலம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து சென்னை டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து வாகனத்தை வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாகனம் பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் கேட்பாட்டு வாகனத்தை விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் பல 2 வீலர்ஸும் அப்புறமா 3 வீலர்ஸ் ஆட்டோ அந்த மாதிரிலாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஏல விடுற இன்றைக்கி இல்லை, ஏல விடுறாங்க. அது ஏல விடுற டேட் வந்து பார்த்திங்கன்னா April 13ஆம் ஏல விடுறாங்க. அதுக்கான முன்பதிவு பண்ணுறதுக்கான இது பார்த்திங்கன்னா April 3, 4, 5 வந்து நீங்கள் வந்து சென்னையில் உள்ள புதுப்பேட்டை ஆயுதப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ண நேரம் வந்து மார்னிங் 10லேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளே பண்ணணும். இந்த 3 days மட்டும் 3, 4, 5 நீங்கள் பண்ணிக்கணும். 7ஆம் டேட் வந்து April 13. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் வந்து இந்த 9 கிரகம் இருக்குங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த 5 கிரகம் என்னென்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, யுரேனஸ். இது 5 உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதில் வந்து வெள்ளி கொஞ்சம் நல்லா தெரியும், பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன், வியாழன் வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து நல்ல ரெட் கலர்லேயும், செவ்வாய் வந்து பிரைட்டாக தெரியும் அப்படின்னும், யுரேனஸ் வந்து க்ரீன் கலரில் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சன்செட் கொஞ்சம் டைம் ஆனதுமே இதான் டக்குன்னு அது தெரியும் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஓரளவுக்கு நேச்சுரல் கலராகவும் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டாகவும் பார்த்துங்களா, பைனாகுலர் வந்து பார்த்தோம்னா நல்லது அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி மாவட்டம்னு சொல்லியிருந்தேன். தேனி மாவட்டம் வந்து அங்கே ஒரு பெரிய கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் போனால் அங்கே ஒரு அருவி இருக்குது. இப்போ அந்த அருவியில் போனால் நிறைய சுற்றுலாவெல்லாம் போயிட்டு இருந்ததுனால அங்கே டக்குன்னு நீரோட்டம் நிறைய பிரிக்க வந்ததால் தற்சமயத்துக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கதா சொல்லி தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இதை பற்றி இப்போதைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் சொல்லியிருக்கீங்க பிரிட்ஜ், உலகில் ரொம்ப ஹைட்டான பிரிட்ஜ் அது. அந்த பிரிட்ஜு இது வந்து மே மாதம் வந்து இதுக்கு பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பிரிட்ஜ். இது வந்து பொதுமக்களுக்காக ஓட்டுற அந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பெஷாலிட்டினா ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்காங்க. உலகத்தில் இது ரொம்ப ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்காக இப்போ ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா 28 டன் வந்து இரும்பு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி தகவல் வந்திருக்கு. அது நிறைய சென்சார்ஸ்லாம் கொடுத்து நிறைய சேஃப்டிக்கான விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் 5 டேக்அவேஸ் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழக பட்ஜெட் வந்து மீண்டும் இன்றைக்கி கூடியிருக்கு ஆஃப்டர் 2 நாள் கழிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டு நேற்று விட்டாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் லான்ச் ஆகிருக்கு ராக்கெட்டு. அந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா 36 சேட்டலைட்டோட போய் சேர்ந்துருக்கு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல். இந்த அது ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி ராக்கெட் பேர் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கார்ப்பரேஷன் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அதான விஷயங்கள் என்னான்றது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம அதான் சொல்லுவாங்க. இதுதாங்க வியூவர்ஸ் இன்றைக்கான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அவளுக்கு ரொம்ப பெட்டர். நல்ல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகணும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.